ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவருடைய மனைவி சங்கீதாவும் ஒன்றாகவே கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் சந்தீப் கிஷன் அவர்களை வச்சு சிக்மா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வரப்போகிற 30ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு நிலையில் வரப்போகிற 18ஆம் தேதி அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுதாமா. அண்ட் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்களாமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போறாங்க அப்படின்னும் அதற்கான ஏற்பாடுகள் இப்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் தான் கடைசியா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதாவும் விஜய் அவர்களும் ஒன்றாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷம் கேப் ஆகிருச்சு. அவங்க 2 பேரும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் மீட் பண்ணிக்கல. அவங்க மீட் பண்ண மாதிரியான புகைப்படமும் வெளிவரவே இல்லை. இதற்கிடையில் விஜய் சாருக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்க அம்மா பக்கம் தான் இருக்காரு. அவங்க அப்பா கூட பேசுறதே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட இனிஷியலையே ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட உள்ள வந்திருந்துச்சு. இந்த மாதிரியான காரணங்களால் அவங்க ஃபேமிலி பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ வர விஜய் சார் தனியாக தான் இருக்காரு. ஜேசன் சஞ்சய் விஜய் சார்கிட்ட பேசுறது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் சிக்மா படத்தோட ப்ரொமோஷனுக்கு விஜய் சார் வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபோட ஒன்றாவே வரப்போறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதன் மூலயமா அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். மேலும் தளபதி விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது இன்னமும் கோர்ட்ல நிலுவையில் தான் இருக்கு. சமீபத்தில் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் மறுபடியும் அவங்க 2 பேரும் அவங்க பிள்ளைகளுக்காக ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதே நேரத்தில் தான் கடைசியா ஜேசன் சஞ்சய் அவர்களோட வீடியோ ஒன்றும் ரொம்ப வைரலாக போயிருந்துச்சு. குறிப்பா இடையில எப்போதுமே அப்பாவை பத்தி பேசாதவர் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசும்போது அப்பா அப்பான்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலிக்குள்ள இருந்த ஒரு சில பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா வெளியே வந்தால் அது இன்னும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஃபங்க்ஷனாக சிக்மா ஃபங்க்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வரப்போகிற 18ஆம் தேதி அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது. நார்மலாகவே சிக்மா படத்துக்கு விஜய் சாரோட பையன் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ விஜய் சார், சங்கீதா மேம் அவங்களோட டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் இந்த படத்தின் மீது திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது மட்டும் நடந்துட்டா ஐ எம் ஃபினிஷ் அப்படின்னு ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.